சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி அவர்களின் 48வது பிறந்த நாள் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை 182 இடங்களில் இதுபோன்ற கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது. இந்த 182 கூட்டங்களில் தலைமை கழகத்தின் மூத்த சொற்பொழிவாளர்கள் 182 பேரும், அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் என் உயிரினும் மேலான எனும் தலைப்பில் இளம் பேச்சாளர்களை அடையாளம் காணும் பொருட்டு நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்ற 182 இளம் சொற்பொழிவாளர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு 182 கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு மாவட்ட கழகத்தின் சார்பில் 364 சொற்பொழிவாளர்கள் பங்கேற்று 182 பொதுக்கூட்டங்கள் என்பது கழக வரலாற்றில் அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கும். அந்த அளவில் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்களின் நண்பர் தமிழரசு பேசும்போது சொன்னார், இந்த வட்டத்தை பொறுத்தவரை இந்த கூட்டத்தோடு சேர்த்து 3 கூட்டங்கள் நடத்தவிருக்கிறோம் என்று சொன்னார். அந்த வகையில் நம்முடைய அனைத்து வட்டக்கழகத்தின் செயலாளர்களும் இன்றைக்கு பாராட்டுதலுக்குரிய செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு இயக்கத்தின் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக நடத்துவதில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு கூட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டம் திடீரென்று இன்று காலை நடத்த முடியாத சூழல் என்று அறிவித்தவுடன், இல்லை, மாவட்ட கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட இந்த 182 கூட்டங்களும் குறிப்பிட்ட நாட்களில் நடைபெற்றே தீர வேண்டும் என்கின்ற அளவில் உடனடியாக விநாயகத்திற்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவர் உடனடியாக நம்முடைய கிளைக்கழக செயலாளரோடு தொடர்பு கொண்டு சந்தானத்தோடு பேசி தமிழரசோடு பேசி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். பொதுவாகவே திட்டமிட்டு ஒரு வார காலம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினால் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குமோ அந்த அளவுக்கான சிறப்பு அரை நாளில் திட்டமிடப்பட்ட இந்த கூட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது இந்த வட்டத்தின் சிறப்புக்குரிய ஒரு பணி. நண்பர் சந்தானம் இந்த வட்டத்தின் ஏற்கனவே செயலாளராக இருந்து இந்த பகுதி மக்களின் எந்த தேவையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவதில் அவர் மிக சிறப்பாக பணியாற்றியவர். பெருமதிப்பிற்குரிய அடையார் பாலசுந்தரம் அவர்களுக்கு தெரியும். அவரோடு இணைந்து இந்த பகுதியில் ஏராளமான இயக்க நிகழ்ச்சிகளை நடத்தி பழக்கப்பட்டவர் இனிய நண்பர் சந்தானம் அவர். சந்தானத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற பொதுநல சங்கங்களின் அந்த துணையோடு அவர்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றி தருவதில் அவர் ஒரு சிறப்புமிக்க செயல் வீரர் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அந்த சந்தானத்தின் ஒரு தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில், அதுவும் முதல் கூட்டத்தில் 182 கூட்டங்களில் என்னால் நிச்சயம் ஒரு 100 கூட்டங்களிலாவது கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு இன்றைக்கு வருகிறேன். ஏதாவது துறை சார்ந்த விஷயங்களுக்காக நான் வெளியூர்களுக்கு செல்லுகிற போது அந்த நாள் நீங்களாக இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு 3-4 கூட்டங்களிலாவது கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தான் இது 6 மணிக்கெல்லாம் இந்த கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். எனக்கு பின்னால் உடனடியாக தலைமை கழகத்தின் பேச்சாளர்கள் பேசி 8:30 மணிக்கெல்லாம் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறோம். எல்லா கூட்டங்களும் 8:30 மணிக்கு முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் ஒரு 3-4 கூட்டங்கள் இது முடித்து கோவிலம்பாக்கத்திற்கும், கோவிலம்பாக்கம் முடித்து சைதாப்பேட்டைக்கும் என்று ஒரு 3-4 கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்கும். அவ்வளவுதான் நேரம் இருக்கும். அந்த வகையில் இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் விழாவை நாம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களாக இருந்தாலும் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தகையதொரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்தியாவுக்கு முன்மாதிரியாக மட்டுமல்ல, வேறு எந்த மாநிலத்திலும் செய்யாத பணிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் ஏராளமான பேர் வருகை தந்திருக்கிறீர்கள். மகளிருக்கான திட்டங்கள் இந்த ஆட்சியில் எத்தகைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடனே சொன்னார்கள், விடியல் பயண திட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகர பேருந்துகளில், நகர பேருந்துகளில்
மகளிருக்கு இலவச பயணம் என்று அறிவித்தார்கள். அப்போது எல்லோருமே கேட்டது, இது எப்படி சாத்தியம்? பஸ் என்ன பெட்ரோல் டீசல் தானே ஓடும், தண்ணியிலையா ஓடும், எப்படி இலவசமாக கொடுக்க முடியும்னு சொன்ன எதிர்கட்சிகள் எல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாங்கள் சொன்னால் செய்து காட்டுவோம் என்று சொல்லி இன்றைக்கு செய்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவையே பாராட்டும்படியாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் 583 கோடி பயணங்கள் இன்றைக்கு இதுவரை இலவசமாக நடைபெற்றிருக்கிறது. 583 கோடி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 583 கோடி இலவச பயணங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் எத்தனை லட்சம் பேர் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் மகளிர் என்றால், ஒவ்வொரு நாளைக்கும் 57 லட்சம் மகளிர் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நாளொன்றுக்கு 57 லட்சம் பயணங்கள் இன்றைக்கு இலவச பயணங்கள் திட்டமிடப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொருளாதார விற்பனர்கள் அண்மையில் இது குறித்து ஒரு ஆய்வு நடத்தினார்கள். இதனால் மகளிருக்கு சராசரியாக எவ்வளவு மாதந்தோறும் மிச்சப்படுத்தப்படுகிறது என்று அவர் இன்றைக்கு கணக்கெடுத்ததில் 888 ரூபாய் ஒவ்வொரு சகோதரிக்கும், இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற சகோதரிக்கு மாதம் ஒன்றுக்கு இன்றைக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக 57 லட்சம் பயணங்கள், 588 கோடி பயணங்கள் முடிவுற்று தினந்தோறுமான பயணங்களாக இவ்வளவு பயணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மகளிருக்கும் ஒரு 888 ரூபாய் இன்றைக்கு இதனால் பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை கூட இதுவரை வேறு எந்த மாநிலத்திலும் அது செயல்படுத்தப்பட்டதில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்தவுடனே அதற்கும் கூட இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று வியாக்கியானம் பேசியவர்கள் தான் ஏராளமான பேர். இன்றைக்கு அந்த திட்டத்தின்படியும் 1 கோடியே 16 லட்சம் மகளிர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்னைக்கு ஏராளமான திட்டங்களை சொல்ல முடியும். நம் வீட்டு இளம் பெண்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு அவர்கள் உயர்கல்விக்கு செல்லுகிற போது, அரசு பள்ளிகளில் படித்த அந்த மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து இந்த 2 ஆண்டுகளில் அவர்களுக்கு 4,81,000 இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வழங்கப்பட்ட உடனே மாணவர்கள் கேட்க தொடங்கினார்கள். மாணவிகளுக்கு மட்டுமே தருகிறீர்களே, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தரக்கூடாதா என்று அரசை பார்த்து கேள்வி கேட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்மையில் கோவையில் ஒரு திட்டத்தை தொடங்கி 3,28,000 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிட்டு மாணவர்களுக்கும் இன்றைக்கு 1000 ரூபாய் தருகிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே புதுமை பெண் என்கின்ற வகையில் மாணவிகள் 4,82,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் என்கின்ற வகையில் 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு 3,28,000 மாணவர்களும் பயன்பெற்று வருகிறார்கள். இப்படியான திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதற்கெல்லாம் விட ஒரு மிக சிறப்பான திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் என்று 21 லட்சம் குழந்தைகள் தினந்தோறும் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், மற்ற திட்டங்களை பொறுத்தவரை விடியல் பயண திட்டத்தை வேறு மாநிலங்கள் இங்கே வந்து இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து அவர்களும் அவர்கள் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த புதுமை பெண் திட்டத்தையும் வேறு மாநிலங்களில் செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தையும் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் அதை சொல்லித்தான் வாக்குகள் கேட்டு தேர்தலில் வெற்றி பெறுகிற நிலையே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தை வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இலங்கை, கனடா போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த திட்டத்தை இன்றைக்கு நகலெடுத்து அதை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய திட்டங்கள், சாதனை திட்டங்கள் இன்றைக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது. எனவே இந்த சாதனைகளை எல்லாம் இந்த பிறந்தநாள் விழாக்களில் உங்களிடையே கவனப்படுத்துவதற்கும் சொல்வதற்கும், எத்தகைய சாதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே அந்த சாதனைகளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அந்த சாதனை திட்டத்தில் நீங்களும் பயனாளியாக பங்கேற்க முடியும் என்கின்ற வகையில்
இந்த சாதனைகளை பொதுவெளியில் விளக்குவதற்குத்தான் இது போன்ற கூட்டங்கள். அந்த வகையில் இந்த முதல் கூட்டத்தில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியினை தெரிவித்து, அன்பிற்கினிய நண்பர் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் நண்பர் தமிழரசு அவர்களுக்கும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தானத்திற்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.